Coach, hi friends. Here is Mr. Krishnamurthy. He is a coach of a well-established academy. We are showing you the actually he checks the quality of all bats. Whatever bat we pick from factory and send it across, whatever bat we make and send it across, நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து பிக் பண்ணுறதும் சரி, நம்ம வந்துட்டு பேட்டை பண்ணி இங்கே அனுப்புறதும் சரி, அவங்க செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ஒரு குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் ப்ராடக்ட் அனுப்புவாங்க. லைக் நாக்கிங்லாம் பண்ணுறது வந்து பர்சனலாக மிஷின் மேலே வந்து பண்ணாம ஹேண்ட் நாக்கிங் பண்ணதான் கார்னர்ஸ்லாம் வந்து கவர் ஆகும். அதனால வந்து ஹேண்ட் நாக்கிங் பண்ணி அவங்க எல்லாமே அனுப்புவாங்க. இது எல்லாமே வந்துட்டு லைக் ரெடி பண்ண பேட்ஸ். இப்போ கோச் காட்டுங்க, எப்படி நீங்க செக் பண்றீங்க இது? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பேட் செலக்ட் பண்ண உடனே ஆன்லைன்ல ஆர் டைரக்டா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த பேட் வந்து இந்த பேட் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த பேட் கொடுத்தவொடனே நாங்க நாக்கிங்க்கு அவங்க நாக் பண்ணி தருவோம். ஃபார் சீசன் இந்த பேட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பேட் கொடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆயில் அப்ளை பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு லின்ஸ்ட் ஆயில் ஜஸ்ட் அப்ளை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு ட்ரெயின் ஃபார் 12 hours. தென் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த எட்ஜஸ்லாம் ஃபர்ஸ்ட் மறுநாள் இந்த எட்ஜஸ்லாம் இப்படி நாக் பண்ணுவோம். இப்படி எட்ஜஸ்லாம் நாக் பண்ணி கிராக் பண்ணுவோம். ஏன்னா இல்லைன்னா இங்கே பால் பட்டுன்னா அவங்க உடஞ்சிரும். அதுக்கு பாட்டம் எல்லாமே நாங்கள் இப்போ நாட் பண்ணுவோம். அதனால எட்ஜஸ்லாம் உடையாது சீக்கிரமா. அப்புறம் என்ன பண்ணுவோம், ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி 3 days மோர் தென் 15 நாக்ஸ் நாங்க எல்லா பேட்டுக்கும் பண்ணுவோம். 15,000 பேட்டுக்கும் 15,000 வாட்டி அடிப்போம் ஒரு பேட்டையும். அப்ப அடிக்கும் போது என்ன ஆகும்னா பேட்டோட சாஃப்ட் ஆகும். உங்களுக்கு பேட் பஞ்ச்லாம் நல்லா இருக்கும், டிரைவ்லாம் நீங்க நல்லா பண்ணலாம். அது ஒண்ணு. அது பண்ணி முடிச்ச பிறகு நாங்க திருப்பியும் அது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு திருப்பி நாக் பண்ணுவோம். அது மாதிரி 15,000 நாக்ஸ்க்கு மேல நாங்க பண்ணுவோம். அடிச்சுனே இருப்போம், எல்லா பேட் அடிப்போம். சில இடத்துல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு சரியா சீசன் ஆகலைன்னா நான் செக் பண்ண பார்ப்பேன். இந்த மாதிரி செக் பண்ணி பார்ப்பேன். சப்போஸ் இந்த இடம் நல்லா டிரைவ் ஆகலைன்னா நான் கொஞ்ச நேரம் அப்படி நல்லா சீசன் பாட்டம் நல்லா சீசன் பண்ணுவேன். ஏன்னா பாட்டம் தான் நம்ம நல்லா சீசன் பண்ணணும். அதனால நிறைய பாட்டம்ல தான் நான் தட்டுவேன். இப்படி தட்டி இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது இது இந்த பாட்டம் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா நாக் பண்ணணும். அதை நான் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், சைடு எட்ஜஸ்ட்ல டேப் போட்டுவோம், இங்க டேப் போட்டுவோம். இங்க அது வந்து இம்போர்ட்டட் டேப்ஸ் ஃப்ரம் யூஎஸ்ல இருந்து வருது எங்களுக்கு, ஸ்பெஷலைஸ் டேப். அது வந்து பாட்டம் கிராக் ஆகாம இருக்கிறதுக்கு. இனி நியூ பால் வந்து இங்க பட்டுச்சுன்னா இமீடியட்டா உங்களுக்கு லைட்டா கிராக் ஆகும். இது எவ்வளவு எந்த பேட்டா இருந்தாலும், எனி இம்போர்ட்டட் பேட் எந்த பேட்டா இருந்தாலும் கிராக் ஆகும். அதனால நாங்க என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வில் அப்ளை த டேப் ஃப்ரம் த பாட்டம். இங்க பாட்டம் நல்லா திக்கா டேப் அடிப்போம். இந்த எட்ஜஸ் உடையாம இருக்கிறதுக்கு டேப் அடிச்சுட்டு நல்லா சீல் பண்ணிட்டு ஆயில் கடைசியா ஆயில் எல்லாம் ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு பேக் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் எங்க பேக்கிங் டிவிஷனுக்கு அதை எடுத்துன்னு போயிடுவாங்க. ஓகே கோச், நீங்க என்னென்ன பேட் ரெடி பண்ணிருக்கீங்க அது கொஞ்சம் காட்டுங்களா, அதோட பஞ்ச் எப்படி காட்டுங்களா? இது பாத்தீங்கன்னா இதுவும் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கம்ப்ளீட் ஆகல. பட் இருந்தாலும் இது நல்லா இருக்கு. ஜஸ்ட் நீங்க பாருங்க, இந்த சவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளவு பஞ்சா பேட் ரிஃப்ளெக்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. அதனால இந்த பேட் வந்து எவ்வளவு அடிச்சாலும் இட்ஸ் ஹார்ட் வுட் எஸ்எஸ் ரெட்ரோ பேட். இது வந்து 12,000 rupees பேட். பேட்லாம் இப்போ ஆன்லைன்ல எப்படி பிக் பண்ண வைக்கிறீங்க கோச்? ஆன்லைன்ல நாங்க என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பேட் எங்களுக்கு நாங்க போய் ஃபேக்டரியில போய் பிக் பண்ணுவோம். இப்போ எஸ்எஸ் சரி, எஸ்எஸ் ஃபேக்டரி இல்லை எம்ஆர்எஃப் ஃபேக்டரியிலேயே போயிட்டு நாங்களே டைரக்டா நானும் அவர் மிஸ்டர் ராஜ் 2 பேரும் போயிட்டு பார்ப்போம். பார்த்துட்டு பேட்டோட இதெல்லாம் பார்ப்போம். பேட்டோட வெயிட், பேட்டோட பேலன்ஸ், பேட்டோட சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிட்டு பேட் வந்து நாங்க பேலன்ஸ் எல்லாம் பார்ப்போம், செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு ஒரு பேட் நாங்க பிக் ஒரு எக்ஸாம்பிள் 50 பேட் வாங்குறோம்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி பேட் நாங்க செக் பண்ணி தான் எடுக்கிறோம் ஃபேக்டரியில. அதே மாதிரி இப்போ எம்ஆர்எஃப் போவோம், எம்ஆர்எஃப்லயும் அதே மாதிரி தான். அவங்களும் சலிக்காம எல்லா பேட்டும் நம்மளுக்கு காமிப்பாங்க. எல்லா பேட்டையும் நாங்க செக் பண்ணுவோம், ஒரு பேட்டையும் பார்ப்போம். கிரைன்ஸ் எப்படி, இது பாட்டம் எப்படி இருக்கு, திக்னஸ், இந்த எட்ஜஸ் எப்படி இருக்கு எல்லாம் பார்ப்போம். இது பார்த்த பிறகு அது ஒரு பேட்டா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து கஸ்டமருக்கு நல்ல பேட்டா கொடுப்போம். சரி, இப்போ அவங்க என்ன மாதிரி பிளேயரு அந்த மாதிரி தான் கேட்பீங்களா எப்படி? ஒரு பேட்ஸ்மேன் வந்து சில டாப் ஆர்டர் இருப்பாங்க, மிடில் ஆர்டர் இருப்பாங்க, லோயர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருப்பாங்க,
அதே மாதிரி டிவிஷன் பிளேயர் இருப்பாங்க, லீக் ஆடுறவங்க இருப்பாங்க, டிஎன்சி இல்ல ஸ்டேட் பிளேயர், ரஞ்சி பிளேயர் இல்லைன்னா இந்தியா பிளேயர் யாரா இருந்தாலும் அவங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செலக்ட் பண்ணி கொடுப்போம் பேட்டை. மோஸ்ட்லி இப்போ எக்ஸாம்பிள் கார்பால் சாரி காஷ்மீரில பேட் கேட்கறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் டைப் ஆஃப் பால்ல விளையாடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க பால் சஜஸ்ட் பண்ணுவோம். மெயின்லி பாத்தீங்கன்னா இதுல நாங்க ரஞ்சி டிராஃபி பிளேயருக்கும் கொடுத்துருக்கோம், லோக்கல் கிரிக்கெட்டருக்கு கொடுத்துருக்கோம், லீக் விளையாடுறவங்க கொடுத்துருக்கோம், டிஎன்சி பிளேயர் எல்லாருக்குமே கொடுப்போம். பட் அவங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம். வேற பேட்ஸ் வந்து நீங்க பண்ணது கொஞ்சம் காட்டுங்க கோச். ரெடியா இருக்குது, நீங்க இப்போ ஷிப் பண்ண போறோம். இது ஷிப்மெண்ட் பாத்தீங்கன்னா இது VK18 MRF ல இருந்து எடுத்திருக்கோம். இந்த பேட் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், கிரைன்ஸ்லாம் உங்களுக்கு பாருங்க, ஒயிட் கிரைன்ஸ் தான் பட் பியூட்டிஃபுல் பேலன்ஸ் அண்ட் வந்து லைட் வெயிட் பேட். இது வந்து நீங்க ஜஸ்ட் பாருங்க எப்படி பஞ்ச் ஆகுது பாருங்க. சூப்பர் கோச். வேற காட்டுங்க கோச். எல்லா பேட்டும் நாங்க செக் பண்ணுவோம், எல்லா எட்ஜஸ்லாம் கரெக்டா தட்டி இருக்காங்களா, எட்ஜ்லாம் கரெக்டா தட்டி இருக்காங்களா பாப்போம், பாட்டம்லாம் கரெக்டா இருக்கா பாப்போம். பார்த்துட்டு இது ஃபைனலா நாங்க வந்து டேப் பண்ணுவோம். ஓகே. வேற பேட் காட்டுங்க கோச். வேற MRFல இன்னொரு பேட் காட்டுறோம் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா கிளாசிக், இது ஹெவி திக் பேட். இது பாத்தீங்கன்னா ஹெவி திக்கா இருக்கும். இட்ஸ் பியூட்டிஃபுல் பேலன்ஸ் பேட், ஒயிட் பிலோ. இது பாத்தீங்கன்னா பாருங்க இது எப்படி சவுண்ட் இருக்குங்க, பியூட்டிஃபுல் சவுண்ட். இங்கெல்லாம் பட்டுச்சுன்னா கட்டாயமா உங்களுக்கு பவுண்டரி வெளியே தான் போகும். 100% நான் சொல்றேன். இந்த மாதிரி ஸ்வீட் ஸ்பாட்ல இதெல்லாம் பட்டுனா MRF பேட்ல டெஃபினெட்லா இது வந்து அபோவ் தி ஃபீல்டர்ஸ் ஹெட் தான் போகும். டெஃபினட்டா சொல்றேன். வேற பேட் கோச். இது பாத்தீங்கன்னா விண்டேஜ் கலெக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணுவாங்க மெயின்லி, பட் டாப் ஆர்டர் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து வெரி ஸ்ட்ராங் விலோ. இது பாத்தீங்கன்னா மசுல் பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு. இது வந்து அமர்னு ஒருத்தர் பண்ணிருக்கோம். இட்ஸ் பியூட்டிஃபுல் பேட். இது பாருங்க, இதுவும் சவுண்ட் பாருங்க. ஜஸ்ட் இது வேற இதுவா தான் தட்டுறேன், ஆனா எப்படி பஞ்ச் ஆகுது பாருங்க. நான் அந்த பேட் கொஞ்சம் ஃபாஸ்டா அடிச்சேன். இந்த பேட் பாருங்க, பஞ்ச் பாருங்க, பட்டோன்னு எவ்வளவு ரிஃப்ளெக்ஸ் ஆகுது பாருங்க. அந்த அளவுக்கு இது உங்களுக்கு ஸ்வீட்டா இருக்கும். ஓகே கோச், தேங்க்யூ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.